So good evening students, today we will see the current affairs analysis dated from 8th to 9th Jan 2021. First news, air pollution and pregnancy losses. So world level air pollution that is particulate matter 2.5. It is 3% like hairல 3% அவ்வளோதான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான 2.5 மைக்ரோமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த லைக் டஸ்ட் பார்ட்டிகுலேட் மேட்டர் பெண்களுக்குள்ளே அதிகமாக எடுக்கிறதுனால ஓவர் 10 மைக்ரோகிராம் 2.5ல் அதிகமாகும்போது தெர் இஸ் அ ப்ரெக்னன்சி லாஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க வேர்ல்டு லெவலில், நாட் இன் இந்தியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் இதில் இருக்காங்க. ஆனால் இட்ஸ் நாட் டிஃப்ரென்ஷியேஷன் கிடையாது. அபார்ட் ஆகக்கூடியது எல்லாமே இதனாலன்னு சொல்லப்படலை. ஆனால் நமக்கு ப்ராப்பரான டிஸ்டிங்ஷன் கிடையாது இன்னும் பொல்யூஷன்ஸ்னால எவ்வளோ டெத் லைக் அபார்ட் இருக்குது அப்படின்றதுக்கு. ஸோ அதுவும் சொல்லப்படுது. இந்த லேண்ட்செட் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணி அதில் மோஸ்ட் அஃபெக்டட் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ். இந்தியா 77% பாப்புலேஷன் இதில் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ 2.5 இன்க்ரீஸ்டுன்னு சொன்னேன். ஒவ்வொரு 10 மைக்ரோகிராம் per cubic meter increase ஆகும்போது there is a huge loss அப்படின்னு சொல்லுவோம். adjusting for maternal age, temperature, humidity, seasonal variation, long term trends in pregnancy losses அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் mother risk of pregnancy loss by 3%. ஒவ்வொரு 10 மைக்ரோகிராம் இன்க்ரீஸ் ஆகும்போதும் which means cubic மீட்டரில் particulate matter 2.5 லைக் இன்க்ரீஸ் ஆக 3% உமன்ஸ் மதர்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க. So 77% were Indian, 12% from Pakistan and 11% from Bangladesh. Limitation என்னன்னா அந்த ரிப்போர்ட் இட்ஸ் லைக் டிஸ்டிங்ஷன் இல்லை. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நார்மல் அபார்ட் ஆகிறதுக்கும் இதனால் மட்டும் அபார்ட் ஆகிறதுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் கிடையாது. ஏர் பொல்யூஷன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கெமிக்கல், ஃபிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் சேஞ்ச் இன் ஏர். ஸோ அது நீங்கள் லைக் தூசுகள் பறக்கிறது பிகாஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்ஷன்ஸ், அப்புறம் லைக் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியாகக்கூடிய துகள்கள் இதெல்லாமே, அப்புறம் பயாலஜிக்கல் மீன்ஸ் கேஸ். ஸோ இதிலேருந்து வரக்கூடிய கண்டாமினேஷன். ஸோ இதெல்லாம் அதிகமாக லைக் ஏரில் இருக்கும்போது அதை சுவாசிக்கக்கூடிய அனிமல்ஸாக இருக்கட்டும், லைக் ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கட்டும் வில் கெட் அஃபெக்டட் அப்படின்றதான் சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன், தட் இஸ் பிரைமரி அண்ட் செகண்டரி. பிரைமரி இன் த சென்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, தென் யூ பீப்புள் நோ கார்பன் மோனாக்சைடு, லைக் நைட்ரஜன், இதெல்லாமே உங்களுக்கு ப்ரைமரி கேட்டகரியில் வரும். செகண்ட்ரின்னா ரியாக்ஷன்ஸ் மூலமாக உருவாகுது. ஓசோன், ஏரோசோலஸ் இதெல்லாமே செகண்டரி கேட்டகரியில். காசஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் உங்களுக்கு தெரியும், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையில்லை. டிரான்ஸ்போர்ட்டேஷன், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, எரிக்கிறது மூலமாக, ஸ்மோக் மூலமாக. ஸோ இம்பேக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹியூமன் பீயிங்ஸ் பாதிக்கப்படும். குளோபல் ட்ரெண்ட்லேயும் இந்தியாவோட டெத் அதிகமாக இருக்குது. கான்ட்ரிபியூஷன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we having 18% ஆஃப் குளோபல் பாப்புலேஷன். ப்ரீமெச்சூர் டெத் அதிகம் நம்ம இந்தியாவில். அதில் டிசீஸ் மூலமாக இல்லைனா ஏர் பொல்யூஷன் மூலமாக இறக்குறவங்க இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ப்ரீமெச்சூர் அப்படின்னா அவங்களோட ஏஜுக்கு முன்னாடி இறக்குறது, டெத் ஏஜுக்கு முன்னாடி இறக்குறது. ஸோ அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் ரூரல் ஏரியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆஸ்மா பிரச்சனை, லோ பர்த் வெயிட், சைல்ட்ஹுட் கேன்சர், ஸோ இதெல்லாமே இருக்குது அப்படின்ற சொல்லப்படுது. என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இந்தியா எடுத்திருக்காங்கன்னா, பாரத் 4லேருந்து வி ஜம்ப் டு பாரத் 6. தட்ஸ் த ஒன்லி இனிஷியேட்டிவ் ஃபார் வெஹிக்கிள்ஸ். அது மாதிரி மானிட்டரிங் பண்ணுறோம், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், கேபிட்டல் சிட்டியில் எல்லாம் பண்ணுறோம் நம்ம. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அப்புறம் நேஷ்னல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா மூலமாக கேஸ் சிலிண்டர்ஸ், கேஸ் ஸ்டவ்ஸ் ஃப்ரீயாக ப்ரொவைட், கேஸ் கனெக்ஷன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது ஒன்று. குளோபல் லெவலில் என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு போட்டிருக்கேன். ஸோ யூ கேன் ஸ்டடி ஃப்ரம் யுவர் ஹோம். தென் செகண்ட் ஹெல்பிங் ஹேண்ட் டு ஸ்ரீலங்கா. கோவிட்-19 டைப் பீரியடில் நம்ம 2016-17 கொடுத்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ், நம்ம ஆம்புலன்ஸ் அவங்க லைக் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்கிற மாதிரி அங்கேயும் ஃப்ரீ ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கொண்டு வர்றதுக்காக வி ப்ரொவைடட் $75 million. ஸோ அதன் மூலமாக அவங்க ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண $7.56 million நம்ம கொடுத்துருந்தோம். அது மூலமாக தே ஹேவிங் சுவஸ் ஷெரியா அப்படின்ற வெஹிக்கிள். ஸோ அதன் மூலமாக இன்றைக்கி கோவிட்-19 பேஷண்ட்ஸ் அதிகமாக அது மூலமாக ட்ரீட் பண்ணப்படுறாங்க. தேர் இஸ் அ பெனிஃபிட். ஸோ அது இங்கே சொல்லப்படுது. ஸோ இட் இஸ் கிரியேட்டிங் லாட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், மோர் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் அதிகமாக ஹெல்ப் பண்ணும்.
அப்புறம் இந்தியாவும் நம்ம லைக் ஸ்ரீலங்காவுக்கு நம்ம வேறு என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ். இது செகண்ட் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஹவுசிங் ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 60,000க்கு அதிகமான வீடுகள் நம்ம கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அது போக இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபண்டிங்னு சொல்லப்படுது ஸ்ரீலங்காவில் நம்ம பண்ணது. ஏன் ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன். அதோட ஏரியா வந்து இந்தியன் ஓஷன் ஏரியாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கப்பல்களும் அதை க்ராஸ் பண்ணக்கூடிய கப்பல்களும் அங்கே வந்துட்டு தான் போக முடியும். ஸோ அதனால் சைனா என்ன பண்ணுறாங்க, ஹம்பன்டோட்டா போர்ட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா வேறு போர்ட்ஸில் தே ஆர் ஹேவிங் ஆக்சஸ். அப்போ சைனாவை தடுக்கிறதுக்கு வி ஹாவ் டு ஹேவ் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் ஸ்ரீலங்கா. இந்தியன் ஓஷனில் நம்மளோட லைக் இம்பார்ட்டன்ஸை இல்லைன்னா நம்மளோட பலத்தை பவர்ஃபுல்னஸை அதிகப்படுத்துறதுக்கு ஸ்ரீலங்கா இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ வி ஆர் ஹெல்பிங் மோர் டு ஸ்ரீலங்கா. அப்புறம் பொலிட்டிக்கல் ரிலேஷன் எடுத்துனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெல்ப் பண்ணது, இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். பிம்ஸ்டெக்கில் வி ஆர் த லைக் 2 பேரும் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு சார்க்கில் இருக்காங்க. தென் வி ஹேவிங் ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஸ்டடிங் யூ கேன் அண்டர்ஸ்டுட். சரியா? ஸோ ஜஸ்ட் ரீடிங் தான். கமர்ஷியல் ரிலேஷன் யூ பீப்புள் நோ, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்கா இருக்கக்கூடிய ரிலேஷன் ட்ரேட் ரிலேட்டடாக இருக்கட்டும் இட்ஸ் வெரி ஹை. ஸோ லைக் இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் டு ஸ்ரீலங்கா அமௌண்டட் 5.3 பில்லியன். லைக் இம்போர்ட்ஸ் எடுத்திங்கன்னா 743 மில்லியன் USD. அப்புறம் வி ஹேவிங் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் ஸ்ரீலங்கா 2000 மார்ச்லேருந்து வி ஹேவிங். அப்புறம் கல்ச்சரல் எஜுகேஷன் ரிலேஷன். அப்புறம் புத்திசம் அங்கே ஒரு பெரிய ரிலீஜன், புத்திஸ்ட் பீப்புள் அங்கே அதிகம், ஸ்ரீலங்கன் பீப்புள். ஸோ கல்ச்சரலில் ரிலீஜன் அடிப்படையில் தே ஆர் பைண்டிங் டு அஸ். சரியா? தட்ஸ் ஆல். தென் சைனா ஃபேக்டர் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் ஃபிஷர்மேன் இஷ்யூஸ் இருக்குது. நான் லாஸ்ட் வீக் ஒரு ஆர்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டி நம்ம அமைச்சிருக்கோம் 2016 அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு. தென் ராஷ்ட்ரிய காமதேனு ஆயோக். ஸோ இது நியூஸ் எதனால் வந்துச்சு அப்படின்ற இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கீழே வருது. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் கவுஸ், அதுக்கு ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். இண்டிஜினியஸ் ப்ரீடை பாதுகாக்கிறதுக்காக, அதோட செமென்ஸ் எல்லாம் எடுத்து பாதுகாக்கிற அதை ப்ரொடெக்ஷன் அதிகப்படுத்துறதுக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் இந்தியன் பவைன் இண்டிஜினியஸ் பவைன் ப்ரீட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50 வெல் டிஃபைன்ட் ப்ரீட்ஸ் ஆஃப் கேட்டில், 17 ப்ரீட்ஸ் ஆஃப் பஃபலோஸ் இன் த கண்ட்ரி. இதெல்லாம் இண்டிஜினியஸ் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய. ஸோ அதை டெவலப் பண்ணுறது வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் மெஷர்ஸ். த லாஸ்ட் மைல் சேலஞ்சஸ் டு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் டிஜிட்டல் லைக் ஆக்சஸ் மூலமாக பிரதான் மந்திரி லைக் ஜன்தன் யோஜனா, அப்புறம் பேமெண்ட் பேங்க்ஸ் மூலமாக நிறைய ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் நம்ம கொண்டு வரோம். எதுக்கு நம்ம கொண்டு வரோம்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக கொடுக்குறது. இன்றைக்கி மன்ரேகா ஸ்கீமில் சேலரி கொடுக்குறது, அது மாதிரி சிலிண்டரில் கேஸ் கனெக்ஷன்ஸ் மூலமாக வரக்கூடிய சப்சிடிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுற நம்ம ஜன்தன் யோஜனா மூலம், அது மாதிரி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே டைரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி பண்ண டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த டிஜிட்டல் ஆக்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பீப்புளுக்கு. அதில் மெயினாக என்னென்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரில. நிறைய பேருக்கு அக்கௌண்ட் வந்து லைக் பல மைல்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய பேங்க்ஸில் இருக்குது. அப்போது தே ஹாவ் டு லைக் யூஸ் டிரான்ஸ்போர்ட் லார். அப்புறம் டிஜிட்டல் அவேர்னஸ் ப்ராப்பராக கிடையாது பீப்புளுக்கு, அது ஒரு ரீசன். அப்புறம் இதை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து அதை எடுத்து கொடுக்குறதுக்கு பேங்க்ஸில் இல்லை இருக்கட்டும் வித்ட்ரா பண்ணக்கூடிய காமன் சர்வீஸ் சென்டர்ஸில் எல்லாம் அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதன் மூலமாக ஒரு கரப்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்ல ப்ரீடிங் ஃபார் கரப்ஷன் அப்படின்றது தான். அப்புறம் இன்அடிகேட் ரூரல் பேங்கிங், வில்லேஜில் பேங்க்ஸ் இல்லாத ஒரு ப்ராப்ளமாக சொல்லப்படுது. பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் மாடலில் அவங்களுக்கு சொன்னேன், அதான் காமன் சர்வீஸ் சென்டர்ஸில் இந்த பேங்கிங் கரஸ்பாண்டன்ட்ஸ்னு வச்சுருப்பாங்க. அப்படின்னா பேங்க் அல்லாத இப்போ எஸ்பிஐயோட கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க, அதான் பேங்கிங் கரஸ்பாண்டன்ட்னு பேர். ஸோ அதன் மூலமாக பணம் கொடுத்துட்ருக்கேன், அது ப்ராப்பராக செயல்படலை, அக்கௌண்டபிலிட்டி இஷ்யூ இருக்குது. ஸோ இதெல்லாமே தவிர்க்கப்பட்டால் மட்டும்தான் அந்த பீப்புளுக்கான ப்ராப்ளம் எல்லாம் சார்ட் அவுட் பண்ண அந்த பெனிஃபிட் வந்து டைரெக்டாக போய் சேரும் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இந்தியன் டிஜிட்டல் டேக்ஸ் டிஸ்கிரிமினேட், நம்ம இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் ஈக்குவலைசேஷன் லேவி. ஈக்குவலைசேஷன் லேவின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஈக்குவலைசேஷன் லேவியை பொறுத்த வரைக்கும் யூ பீப்புள் நோ தட் டிஜிட்டலுக்கு நம்ம போடக்கூடிய டேக்ஸ், இப்போ கூகுள் நிறுவனம், ஃபேஸ்புக் நிறுவனங்கள் இல்லைன்னா யூடியூப் மூலமாக நம்ம இந்தியாவில் ப்ராடக்ட் லைக் அவங்க பண்ணக்கூடிய ட்ரேடுக்கு வி ஆர் புட்டிங் 6% டேக்ஸ். 2016 நம்ம லான்ச் பண்ணோம். அதன் மூலமாக லைக் லாட் ஆஃப் பெனிஃபிட் யாருக்குன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா அவங்க நிறைய கெயின் பண்ணுறாங்க இந்தியாவிலேருந்து. இப்போ வேர்ல்டு லெவலில் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் இந்தியாவில் அது பாதிக்கப்படுது அப்படின்றதுனால they have made the complaint.
இப்போ யூஎஸ் கம்பெனியாக இருக்கக்கூடிய கூகுள் நிறுவனமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து அங்கே யூஎஸ்டிஆர் இருக்கும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ், அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி யூ பீப்புள் நோ தேர் இஸ் அ 301 செக்ஷன், ட்ரேட் 301 செக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம அந்த வாட்ச் லிஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போது அது வந்து இந்தியா மட்டும் இல்லை, இட்டலி, டர்க்கி போன்ற கண்ட்ரிஸும் அந்த டிஸ்கிரிமினேட்டரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால ஸோ அது நம்ம மேலே சாங்ஷன் இல்லை, லைக் நம்மளோட ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, அது டைரக்ஷன் பண்ணுவாங்க. இனிமேல் சப்போஸ் ஃபாலோ பண்ணலைன்னா ட்ரேட் வில் பி நாட் நார்மல். ஸோ அது நடக்கும். ஏற்கனவே நமக்கு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் 301 கேட்டகரியில் நம்மளை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும். ஐ ஹோப் ஸோ. சரியா? ஸோ செக்ஷன் 301 யூஎஸ் ட்ரேட் ஆக்ட் தான் அதுக்கு வழிமுறை கொடுக்குது, அவங்க தான் அதுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படின்னா இப்போ கூகுள், அமேசான் நிறுவனங்கள் இந்தியாவில் அவங்க பண்ணக்கூடிய ட்ரேட் மூலமாக வரக்கூடிய காசு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இப்போ கூகுள் நிறுவனத்தில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு சார்ஜ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் அந்த டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படின்னு பேர். நம்ம இந்தியாவில் ஈக்குவலைசேஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக நேமும் மாற்றிட்டோம், டிஜிட்டல் டேக்ஸ்ன்னு மாற்றிட்டோம்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி. இந்தியாவோட ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் டிஸ்கிரிமினேட்டரி அப்படின்ற சொல்லியிருக்கேன். எனிவே யூஎஸ் இஸ் அ பிக் கண்ட்ரி, ஸோ வி கான் கோ லைக் அவங்கள எதிர்க்க முடியாது. ஸோ எனிவே வி ஹாவ் டு அக்செப்ட் இட். அது WTOல வரும் அந்த ப்ராப்ளம். சரியா? தென் 8th வந்து அட்வைசரி ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். அது வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் நேஷ்னல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் வந்து இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டை தவிர்க்கிறதுக்கான வழிமுறை. இப்போது எலிஃபெண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எலிஃபெண்ட்ஸுக்குள்ளாடி நம்ம கருவிகளை லைக் இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட மூவ்மெண்ட்டை நம்ம கண்காணிக்க முடியும். ஸோ பீப்புள் அது எலிஃபெண்ட்ஸ் நமக்கு நார்மலாக 1-2 தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ஒரே நேரத்தில் ஒரு 100-200 வந்துடும். அப்போ அந்த மாஸ் மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக அந்த தோட்டத்தையே காலி பண்ணிடும். ஸோ அதனால் அந்த மாஸ் மூவ்மெண்ட் வர டைமில் பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கலாம். அந்த GPS கருவிகள் பொருத்தப்பட்டால் இன்ஜெக்டிங் ஆஃப் சிப்ஸ், ஸோ அதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி லைக் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டை தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள், லைக் எம்பவர் கிராம் பஞ்சாயத் டு டீலிங் வித் த ப்ராப்ளமேட்டிக் ஆஃப் வைல்டு அனிமல்ஸ். அப்போ கிராமங்களே முடிவு எடுத்துக்கலாம் இந்த வைல்டு அனிமல்ஸ் கிராமங்களுக்குள்ளே வராமல் என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத. அது மாதிரி இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். இப்போ க்ராப் அழிக்குதுன்றதுனால லைக் எலக்ட்ரிசிட்டி போல்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டி ஃபென்சிங் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அனிமல்ஸை பாதிக்குது, நிறைய இடங்களை நம்ம பார்க்கவும் முடியுது. அது வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் இந்தியன் லா. சரியா? ஸோ இட்ஸ் அன் இல்லீகல் திங். ஆனால் இன்சூரன்ஸ் கொடுத்தாச்சு அப்படின்னா பீப்புள் ஓன்ட் ஃபியர் ஃபார் தட். அது ஒன்று. அப்புறம் ஃபோடர் அண்ட் வாட்டர் கிரைசிஸ், காடுகளில் தண்ணி உணவுகள் இல்லாதனால தான் அது வெளியில் வருது. ஸோ வி ஹேவ் டு கிரியேட் லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் தேர். அப்புறம் ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும், ஏர்லி வார்னிங் சிஸ்டம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 24/7 ஹாஸ்பிட்டலைசேஷன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பண்ணியாச்சோம்னா உயிர் சேதங்களை நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, கேட் வந்து ரொம்ப எக்ஸ்டிங்ஷன் கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அது நியூஸில் வந்திருக்கு. பட் IUCN லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து லீஸ்ட் கன்சர்ன் கேட்டகரியில் தான் இருக்குது. ஸோ தட் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஷெட்யூல் 1 அண்ட் அப்பெண்டிக்ஸ் 1 இன் சைட்ஸில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இது கேர்கல் வைல்ட் கேட்டுன்னு பேர், மத்திய பிரதேஷில் ஷியா கோஸ்ன்னு பேர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், அப்புறம் குஜராத் போன்ற ஸ்டேட்ஸில் தான் இது அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. The 9th news, scheme for industrial development of Jammu and Kashmir. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இன்டர்னல் ட்ரேடு டெவலப் பண்ணக்கூடிய அவங்க ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ண சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் டு இம்ப்ரூவ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ அதுக்கு அந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னு உங்களுக்கு தெரியும், இட்ஸ் 100% ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன் இன் தட். அதில் யூனியன் டெரிட்டரியை வந்து பிளாக்காக பிரிக்கிறாங்க, அதில் ஜோன் A, ஜோன் Bன்னு பிரிக்கிறாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஜோன் Aல ரொம்ப இண்டஸ்ட்ரியல் கம்மியாக இருக்கக்கூடிய ஏரியா இருக்கும். ஜோன் B அப்படின்றப்ப இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள். இதை பிரித்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இண்டஸ்ட்ரி தொடங்குறதுக்கு முன் வரக்கூடிய கம்பெனிகளுக்கு சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, இன்சென்டிவ்ஸ். ஸோ அதன் மூலமாக இண்டஸ்ட்ரியல் ப்ரைவேட் கம்பெனிஸ் அங்கே கொண்டு வர முடியுன்றதுக்காக இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நோ தட், நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். சரியா? அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அவங்க இப்போ டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ஒர்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா இதில் ஒன்று நீங்கள் மென்ஷன் பண்ணலாம்.
அப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஷெகாத் அப்படின்ற லைக் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா சோஷியல் என்டவர் ஃபார் ஹெல்த் டெலிமெடிசின் அப்படின்னு சொல்லி அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஆயுஷ்மான் பாரத் ப்ளஸ் ஷெகாத். ஸோ சோஷியல் என்டவர் அண்ட் டெலிமெடிசின், ஸோ ஹெல்த் ரிலேட்டடாக. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் தீன்தயாள் அந்தோதயா யோஜனா அது அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. 370 வந்து ஸ்டாப் பண்ணப்பட்ட பிறகு பண்ணப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் சரியா. தென் வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தட் இஸ் ரிலீஸ்ட் பை FAO, லைக் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் தான் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு பாஸ்கெட் ஆஃப் கூட்ஸோட ரேட்டை ப்ரைஸை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஃப்ளக்சுவேஷன். ஏன் அப்படின்னா வேர்ல்டில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எப்படி CPI WPI நமக்கு தெரியும், அதே மாடல் தான். இட்ஸ் நாட் இன்ஃப்ளேஷன் மானிட்டரிங் இல்லை, இது வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மானிட்டர், அஃபோர்டபுளாக இருக்கா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் என்ன இருக்குது 1996 இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. FAO தான் இதை ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 1945 யுனைடெட் நேஷன் கூட இதுவும் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. வி ஆர் த மெம்பர் ஆஃப் திஸ் குரூப் 2 சரியா. 75 ரூபி காயின் நம்ம ரிலீஸ் பண்ணோம், இந்த 75th ஆனிவர்சரி, அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் இதோட லைக் பிளேஸ் இட்டலியில் இருக்குது. வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டும் இவங்க தான் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க பண்ணக்கூடிய அதர் இனிஷியேட்டிவ் லைக் குளோபல் இம்பார்ட்டண்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ். அதில் இந்தியாவில் வி ஹேவிங் குட்டநாடு, அப்புறம் கோராபுட், சாஃப்ரான் கல்டிவேஷன் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இதெல்லாமே GIAHSல வரும், அக்ரிகல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸில் வரும். அது மாதிரி டெசர்ட் லோக்கஸ்ட், அந்த வெட்டுக்கிளிகள் ப்ராப்ளம் இருந்துச்சு இல்லையா, அந்த ப்ராப்ளத்தை சமாளிக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணுன்றதையும் பண்ணியிருக்காங்க. கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷன், யூ பீப்புள் நோ தட் ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு ஒரு கோடு ஃபுட் வந்து, இந்த கோடு ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபுட் வெரைட்டிஸ் வந்து எங்கேயுமே பேன் பண்ணப்பட மாட்டேன். நமக்கு இந்தியாவில் அக்மார்க் இருக்கிறது மாதிரி அது ஒன்று பண்ணிக்கலாம். அப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி ஆன் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் ஃபார் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், இதுவும் வந்து ட்ரேடிங் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் சீட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ட்ரீட்டி தான், இது மானிட்டரிங் தான். தென் அதர் ரிப்போர்ட்ஸ் யூ கேன் ஸ்டடி சரியா. தென் சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் ஆன் ப்ளியர் டு bar disqualified legislators, plea to bar disqualified legislatures அப்படின்னா ஒரு கோர்ட்டில் ஒரு இது லைக் பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. டிஸ்குவாலிஃபைட் லெஜிஸ்லேச்சர்ஸை வந்து திருப்பி அவங்கள வந்து எலெக்ஷன் அலோவ் பண்ணக்கூடாது. டிஸ்குவாலிஃபைட் அண்டர் 10th ஷெட்யூல் அப்படின்றது. 10th ஷெட்யூலில் டிஸ்குவாலிஃபைட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், கட்சி தாவல் பட்டா கட்சிக்கு எதிராக செயல்படும் போது அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுறாங்க. நிறைய மணிப்பூர் கர்நாடகாவிலலாம் என்ன பண்ணாங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்ட எம்எல்ஏஸ் வந்து வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் ரைவல்ரி பண்ண ஒரு பார்ட்டி கூட, எக்ஸாம்பிள் பிஜேபி பார்ட்டியில் திருப்பி சேர்ந்து அவங்க திருப்பி மினிஸ்டர் ஆகிறாங்க. ஸோ இட் இஸ் அகெயின்ஸ்ட் அப்படின்றது தான். அதுக்கு கோர்ட் வந்து பதிலளிக்க கேட்டிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஜஸ்ட் நோ தட் சரியா. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 10th ஷெட்யூல், அதில் டிஸ்குவாலிஃபைட் ஃபார் பீயிங் எ மெம்பர் ஆஃப் த ஹவுஸ், டிஃபெக்டிங் லெஜிஸ்லேச்சர்ஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறது. அப்புறம் லைக் 19(1)(e) என்ன சொல்லுதுன்னா, பர்சன் ஷால் பி டிஸ்குவாலிஃபைட் ஃபார் பீயிங் எ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இஃப் ஹீ இஸ் ஸோ டிஸ்குவாலிஃபைட் அண்டர் 10th ஷெட்யூல். அவங்கள வந்து திருப்பி உள்ள என்ட்ரு ஆகிறதே நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். 10th ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் 1985 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது கட்சி தாவலை தடுக்கிறதுக்காக 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக. இதுவும் உங்களுக்கு தெரியும். த டிசிஷன் டேக்கன் பை தி ப்ரெசைடிங் ஆஃபீஸர். ப்ரெசைடிங் ஆஃபீஸரோட முடிவு இட்ஸ் நாட் ஃபைனல், அதுவும் உங்களுக்கு தெரியும். இட் கேன் பி சேலஞ்ச். அது 1993 வந்த கேஸ், கியோட்டோ கோலோஹன் கேஸில் அது வெர்டிக்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இட் கேன் பி சேலஞ்ச் இன் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட், யூ பீப்புள் நோ. அப்புறம் யாரெல்லாம் அந்த 10th ஷெட்யூல் கேட்டகரியில் டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவாங்க அப்படின்னா, கட்சி தாவுறது, ஒரு கட்சியிலேருந்து எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு அந்த கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவாக போனாங்க அப்படின்னா அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். அப்புறம் ஓட்ஸ் ஆர் அப்ஸ்டைன்ஸ் அப்படின்னா எகெயின்ஸ்டாக ஓட் பண்ணுறது, இல்லை அப்ஸ்டெய்னிங் ஃப்ரம் ஓட், கட்சி எடுக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு. ஸோ அதுவும் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். ஆனால் எல்லா ப்ரொசீஜருக்கும் ஓகே சொல்லணுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா கிடையாது. 15 days ப்ரேயர் பெர்மிஷன் வாங்கியாச்சு அப்படின்னா தே கேன் கோ ஃபார் நோ ஆர் அப்ஸ்டெய்னிங் பண்ண முடியும் ஓட்டிங்கில்.
அப்புறம் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா தனியாக நிற்கிறவங்க எந்த கட்சியும் சேரக்கூடாது எலெக்ஷனுக்கு பிறகு. சப்போஸ் அவங்க சேர்ந்தாங்கன்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட், ஸோ தே கேன் ஆல்சோ பி டிஃபெக்டட்னா டிஸ்குவாலிஃபைட் பண்ண முடியும் டிஃபெக்டட் அப்படின்ற கேட்டகரியில். இஃப் நாமினேட்டட் மெம்பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், லைக் ராஜ்யசபாவில் உங்களுக்கு இருக்காங்க 12 பேர், அதே மாதிரி லோக்சபாவில் இனிமேல் வராது, லைக் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்குது, அது மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா நாமினேட் பண்ணுவாங்க. அப்படி நாமினேட் பண்ணக்கூடிய பர்சன்ஸும் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும் அப்படின்னா அவங்க வந்து 6 மாதம் அவங்களுக்கு டைம் பீரியட், அதுக்குள்ளாடி ஏதாவது பார்ட்டிக்குள்ளே அவங்க சேர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் எந்த கட்சியில் சேர்ந்தாங்க அப்படின்னா தே கேன் பி டிஸ்குவாலிஃபைட். ஸோ இதன் அடிப்படையில் தான் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணது தான். அந்த 13th நியூஸ், டிமாண்ட் ஃபார் அட்டானமி இன் அசாம். லைக் அசாமில் உங்களுக்கு தெரியும் போடோலேண்ட், திஸ் இஸ் போடோலேண்ட் ஏரியா, அந்த டார்க் கலர் ரெட்டட் ஏரியா. ஸோ இட்ஸ் அ ட்ரைபல் அட்டானமஸ் ஏரியாஸ். சிக்ஸ்த் ஷெட்யூலில் வரக்கூடிய 6th ஷெட்யூலில் வரக்கூடிய பிளேசஸ். அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கு கீழே அந்த பிரம்மபுத்திரா ரிவர் கீழே இந்த பகுதியில் வரக்கூடிய வந்து கர்பி ஆங்லாங் டிஸ்ட்ரிக்ட்ஸ். கர்பி ஆங்லாங் டிஸ்ட்ரிக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் கர்பி இன மக்கள், அது ஒரு ட்ரைபல் குரூப்ஸ். தே ஆர் நாட் போடோ ட்ரைபல் குரூப்ஸ், தே ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லைக் போடோ. நிறைய இந்த கர்பி இன மக்கள் வந்து 1986லேருந்து தேர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் செப்பரேட் அட்டானமஸ் ஸ்டேட், எப்படி போடோவை கொடுக்கப்பட்டிருக்கோ ஸோ அதுக்கான டிமாண்ட் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ 244th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக 244th ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல்டு ட்ரைபல் ஏரியாஸ் எது அப்படின்றத பிரசிடென்ட் வில் டிசைட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அட்டானமஸ் ஏரியா அப்படின்றது. ஸோ அந்த ஏரியாவில் 244A அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி, அது எதுக்கு அப்படின்னா அசாமுக்குள்ளாடி சப் ஸ்டேட்ஸை உருவாக்குறது, லைக் போடோ, அது மாதிரி கர்பி ஆங்லாங் அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கல, தனி ஒரு செப்பரேட் சப்ஸ்டேட் கேட்டகரி. ஸோ அது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக டிமாண்ட் பண்ணுறது. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். உங்களுக்கு 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூல் தெரியும். 5th ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் அதர் தேன் அசாம், லைக் அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோராமில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள்ஸை தவிர மற்றவங்க எல்லாமே 5th ஷெட்யூலில் கவர் பண்ணப்படும். அது ஒரு 10 ஸ்டேட்ஸில் சொல்லப்படுது. மீதி இருக்கக்கூடிய 4 ஸ்டேட்ஸ், அந்த 4 ஸ்டேட்ஸுக்கு வந்து 6th ஷெட்யூல். ஸோ அட்டானமஸ் கவுன்சில்ஸ் வில் பி தேர். அப்புறம் லைக் உங்களுக்கு தெரியும் அதில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்றதும் நம்ம படிச்சிருக்கோம். 244ன்றது ஷெட்யூல் ஏரியாஸாக டிட்டர்மைன் பண்ணக்கூடிய பிரசிடென்ட்டோட அத்தாரிட்டி. சரியா? தென் நேச்சுரல் கேபிட்டல் அக்கௌண்டிங் அண்ட் வேல்யூவேஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் ப்ராஜெக்ட். இது வந்து NCAVS அப்படின்றது 5 கண்ட்ரிஸ் சேர்ந்து இதை பண்ணுறாங்க. மெயின்லி சைனா, இந்தியா, பிரேசில், அப்புறம் பிரேசில், சைனா, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் மெக்சிகோ 5 கண்ட்ரிஸ் சேர்ந்து பண்ணுறாங்க. இட் இஸ் சப்போர்ட்டட் பை UNEP, யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிவிஷன்ஸ் எல்லாமே சப்போர்ட்டில் கான்ட்ரிபியூஷனில் பண்ணுறோம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம எக்கனாமிக் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் எவ்வளோ பயன்படுத்துகிறோம். ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் இந்த சென்ஸ் காடுகளை பயன்படுத்துறது, அங்கே இருக்கக்கூடிய பயாட்டிக் அண்ட் ஏபயாட்டிக் திங்ஸ் அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துவோம், அதன் மூலமாக என்னென்ன கேபிட்டல்ஸை நம்ம உருவாக்குறோம். அது வந்து நம்ம ஆல்ரெடி கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கேபிட்டல் அக்கௌண்டிங், நேச்சுரல் கேபிட்டல் அக்கௌண்டிங்ன்றது. ஸோ அது வந்து பண்ணணும் அப்படின்றதுனால அது பண்ணுறாங்க. இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் ஏரியா, வெஸ்டர்ன் கட்ஸ், நீல்கிரினா ஆமாம் இது வரும். அப்புறம் நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஹிமாலயன் இதெல்லாமே கணக்கெடுப்பாங்க. அதில் எவ்வளோ கேபிட்டல் உருவாகுது அப்படின்றத கணக்கு பொறுத்து தே வில் லைக் GDP கேல்குலேஷன் பண்ணுற மாதிரி இந்த பக்கம் நேச்சுரல் கேபிட்டல் அக்கௌண்டிங் பண்ணுவாங்க. அப்போது காடுகள் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்றது தெரிய வரும். பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக்கும் உண்டு. சரியா? ஸோ ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் இன் போத் ஃபிசிக்கல் அண்ட் மானிட்டரி வேல்யூஸில் பண்ணுறாங்க. இதுக்கு சிஸ்டம் ஆஃப் நேஷ்னல் அக்கௌண்ட்ஸுக்கு மாடலில் சிஸ்டம் ஆஃப் என்வைரன்மெண்டல் எக்கனாமிக் அக்கௌண்டிங் அப்படின்ற பேரில். நேஷ்னல் அக்கௌண்டிங் உங்களுக்கு தெரியும், ஜிடிபி அண்ட் GNP நம்ம கேல்குலேஷன் பண்ணுறது. இது வந்து சிஸ்டம் ஆஃப் என்வைரன்மெண்டல் எக்கனாமிக் அக்கௌண்டிங் அப்படின்ற பேரில் பண்ணுறாங்க. தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் உங்களுக்கு தெரியும். ப்ரொவிஷனிங் சர்வீசஸ் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஃபுட்டு, வாட்டர், மெடிசின்ஸ் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஐ ஹோப் யூ பீப்புள் நோ தட். ரெகுலேட்டிங் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் ஏரை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு மரங்கள் ஹெல்ப் ஆகுது. அது மாதிரி உங்களுக்கு வாட்டர் லைக் சாயில் எரோஷனை ஸ்டாப் பண்ணுற ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்ட்ரோல் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், கிளைமேட் சேஞ்சை தடுக்கிற ஹெல்ப் பண்ணுது.
அப்புறம் சப்போர்ட்டிங் சர்வீசஸ் எடுத்திங்கன்னா நியூட்ரிஷனல் சைக்கிளிங், பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ஷன், அப்புறம் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸில் ரெக்ரியேஷனல், எஸ்தட்டிக், அப்புறம் இனி மெடிசினல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. மெடிசினல் நிறைய மெடிசின் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாமே நம்ம ஈகோசிஸ்டமில் கிடைக்கக்கூடிய சர்வீசஸ். ஸோ இதிலேருந்து கிடைக்கக்கூடிய கேபிட்டலில் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல். தென் 15 வந்து 7th ட்ரேட் பாலிசி ரிவ்யூ ஆஃப் இந்தியா அட் WTO. WTOவில் நமக்கு 2015 பண்ணியிருக்காங்க ட்ரேட் ரிவ்யூ பாலிசி. அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரியோட பாலிசியை ரிவ்யூ பண்ணுறது. இந்த பாலிசி வந்து WTOவுக்கு எதிராக இருக்கா, இல்லை WTOவோட பாலிசிக்கு ஈக்குவலாக பேரலாக போகுதா, அப்படி போகலைன்னா போக வைக்கிறது, அதுக்கு அதர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைன்னா கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2015 பண்ணியிருக்காங்க. இப்போ 2021 பண்ணுறாங்க, 20 முடிஞ்சதுக்கு பிறகு. அப்போது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட். இப்போ ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட்னா என்னது? நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணுறது. அது ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், சீ போர்ட்ஸாக இருக்கட்டும், டெவலப் பண்ணுறது மூலமாக என்ன பண்ண முடியும்? ஈஸி மூமெண்ட், அதுக்கு ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன். அப்போது மற்ற கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெக்னாலஜியை கொடுப்பாங்க. அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸி மூமெண்ட்டை உருவாக்க முடியும். சிங்கப்பூருக்கு ஈக்குவலாக, மற்ற கண்ட்ரிஸுக்கு ஈக்குவலாக. அப்போது டிராஃபிக் அதிகமாக இருக்காது, ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டியது இருக்காது ஷிப்பிங்ஸ். அது மாதிரி நம்ம டெக்னாலஜிஸ் மற்ற கண்ட்ரிஸுக்கு பயன்படுத்த முடியும், நம்மளோட புவர் கண்ட்ரிஸுக்கு. ஸோ அதான் அந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் 2011 வி கெட் இன் டு இட். சரியா? அப்புறம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேஞ்சஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லை, நேஷ்னல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பாலிசி ரைட்ஸில் நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் லைக் WTO வந்து அப்ரிஷியேட் பண்ணிடுறேன். கன்சர்ன்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா டேரிஃப் வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்போர்ட்ஸில் மினிமம் இம்போர்ட் ப்ரைஸஸ், அப்புறம் எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம பண்ணுறோம். இதெல்லாமே நார்மலாக இருக்கக்கூடியதான். மெயினாக நமக்கு இருக்கக்கூடிய நம்ம சைட்லேருந்து இருக்கக்கூடிய ரிக்வஸ்ட் என்னென்னா பப்ளிக் ஸ்டாக் ஹோல்டிங். அது நம்ம அந்த ரேஷன்ஸ் ஷாப்ஸில் எல்லாம் PDS கொடுக்குறோம்ல, அதுக்கு அதிகமாக நம்ம சப்சிடைஸ்ட் ரைஸ் கொடுத்துட்ருக்கோம். அது ஆக்சுவலாக WTOவோட நார்ம்ஸுக்கு எதிரானது. பீப்புள் நோ ஆம்பர் பாக்ஸ் அது. அப்போ ட்ரேட் டிஸ்டார்ஷன் பண்ணோம். அப்போ அமெரிக்காவோட விவசாயம் லைக் ரைஸ் எல்லாம் இங்கே ரைஸ் வீட்டாக இருக்கட்டும் இங்கே விற்க விடாமல் தடை பண்ணுறது தான் அவங்களோட எண்ணம். ஏன்னா இட்ஸ் அ ஹியூஜ் PDS ஆல் ஓவர் இந்தியா நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா பீப்புளுக்குமே. 130 கோடி மக்களில் பாப்புலேஷன் லைக் பாவர்ட்டி, பிலோ பாவர்ட்டி, எபோவ் பாவர்ட்டி கேட்டகரியில் ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போ 80% பாப்புலேஷனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதனால் அவங்களோட வியாபாரம் இங்கே தடைப்படுது அப்படின்றதுனால தே ஆர் அகெயின்ஸ்ட். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணு தொடர்ந்து. ஏன்னா பேண்டமிக் சுச்சுவேஷனை சமாளிக்கிறது எங்களுக்கு அதான் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றதுனால, மக்கள் வறுமையில் போகாமல் இருக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றனால அதை சொல்லியிருக்காங்க, ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரேட் பாலிசி ரிவ்யூ மெக்கானிசம் நான் உங்களுக்கு சொன்னேன். WTO அடிக்கடி பண்ணுறது தான். WTOவோட பாலிசி சப்போர்ட்டாக நம்ம போகிறோமா அப்படின்றத மானிட்டர் பண்ணுறது தான். ஸோ தேட்ஸ் ஆல். இனி உங்களுக்கு சாட்டர்டே வரைக்கும் முடிச்சிருக்கேன். இனி சண்டே அப்புறம் இன்னைக்குள்ளதும் சேர்த்து டுமாரோ வி வில் டு. ஸோ தேட்ஸ் ஆல். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஜாயினிங்.